விருச்சிகம் அப்படின்னாவே ராஜா. எப்போ சிம்மத்தை ராஜான்னு சொல்கிறாங்களோ விருச்சிகத்துக்கு அவ்வளோ பவரும் இருக்குது. ஏன்னா விருச்சிகத்துக்கு பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியமாக அவங்க எடுத்துக்கணும். இவங்க என்ன பண்ணணும், அந்த வீட்டில் யாராவது இப்போ விருச்சிக ராசியில் பெண்கள் இருந்தால் ஒவ்வொருவரும் எங்கிருந்து பிறக்கிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஸ்தானம் கர்ப்பப்பைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கிருந்து பிறக்கக்கூடிய அமைப்பு. அப்போ பிறப்பு அப்படின்னா ஒன்று, இறப்புன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ நம்ம பிறந்திருக்கோம். இந்த சித்திரகுப்தன் எங்கிருந்து பிறந்தார்? அவர் பிறப்பே ஒரு வித்தியாசமானது தான். ஏன்னா ஒரு தொழிலுக்காகவே அவர் படைக்கப்பட்டது. இப்போ செய்யறதே உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு ஒரு உதவியாளர் வேணும்னா உலகத்துல யாருமே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உதவியாளர் வேணும்னா புதுசா தானே பிறக்கணும். சொல்லுவாங்களா, உனக்கு பிறந்து வரணும்னு. அப்படி பிறந்தவர் தான் காமதேனு வயிற்றில் பிறந்தவர் தான் சித்திரகுப்தன். அப்போ அந்த சித்திரகுப்தனுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, அனைத்து தெய்வங்களும் அடங்கிய காமதேனோட வயிற்றுல இருந்து பிறந்தது. அதனால தான் நாங்கள் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025க்கான குரு பெயர்ச்சியில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கு, என்னென்ன தடைகள் வரப்போகுது, இல்லை அந்த தடைகளுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயஸ்ரீ மேடம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். 2025 குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? விருச்சிகம் அப்படின்னாவே ராஜா. எப்போ சிம்மத்தை ராஜான்னு சொல்கிறாங்களோ விருச்சிகத்துக்கு அவ்வளோ பவரும் இருக்குது. ஏன்னா நம்ம மேசத்துலேருந்து விருச்சிகம் 8ஆம் இடம். 8ங்கிறது கண்டம்னு எல்லாரும் பொதுவான ஒரு அமைப்பு சொல்லுவாங்க. 8 என்றால் என்ன தெரியுமா? ஆயுள் காரகன். அடுத்தது அதிர்ஷ்டம், ரகசியம். அந்த விருச்சிக ராசிக்காரர்கிட்ட ஒரு விஷயத்த வாங்க முடியாது, புரியுதுங்களா? ரகசியத்தை கொஞ்சம் பாதுகாக்கக்கூடிய அமைப்பு. இப்போ வீட்டில் ஏதாவது நடக்குது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியில் கொண்டு விட மாட்டாங்க. அப்போது யாரெல்லாம் அரசியலில் மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க, மீடியாவில் ஒரு நல்லா இருக்காங்களோ அவங்கெல்லாம் விருச்சிக ராசியாக இருப்பாங்க. அப்போ இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வம் என்னென்னா, தனித்து இயங்கணும். நமக்கு பின்னாடி எல்லாரும் சொல் பேச்சு கேட்கணும். 10 பேர் இருந்தாங்கன்னா தனிமையாக நம்ம தெரியணுங்கிறதுல ஆர்வத்தில் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அந்த ஆர்வத்துக்கு என்ன முதல்ல தேவை? முயற்சிகள் வேணும். அந்த முயற்சியை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுருவாங்க. அந்த முயற்சியை முழுமையாக படுத்தினாங்கன்னா சூப்பரான ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த விருச்சிகத்துக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடம். குரு பகவானுடைய அமைப்பு 6ஆம் இடம். அப்போ இவருடைய பார்வை எங்கே விழுகுது அப்படின்னா விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடம். துலா ராசிக்கு அவருடைய ராசி விழுகுது. அப்போ 12ன்னா சுபவிரயத்தை இவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சுபவிரயங்கிறது எடுத்துக்கலாம். சுபவிரயம், விரயம், இந்த 2 கேட்டகரி என்னன்னா, நம்ம வீடு கட்டினா நமக்கு அது லாபம் கிடையாது. நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயத்துக்கு கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டுறோம், அதுக்கு பேர் சுப விரயம். நம்ம யாருக்காவது அது நஷ்டப்படுறோமா, இல்லை ஏமாந்து போகிறதில்ல. ஒரு கார் வாங்குகிறோம் ஆடம்பரத்துக்கு, இது மாதிரி இருக்கிறது எல்லாமே சுப விரயம். அது பண்ணிட்டா மருத்துவ செலவுலேருந்து தப்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை, திருமணமே நடக்கலை அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இல்லை அவங்க 3 வம்சத்தில், அவங்க வம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அப்பா, அவங்க தாத்தா இருக்காங்களா, அதற்குடைய அண்ணன் தம்பி, இவங்களை எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்கு ஒருவர் பாதிச்சுக்கிட்டே வருவாங்க. எப்படின்னா லேட்டான திருமணம், குழந்தை கிடையாது, வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு அம்சம் அவங்கள ரீதியாக இருக்கும். அதையெல்லாம் தீரக்கூடிய படி பார்த்திங்கன்னா பைரவர். இவங்க பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியமாக அவங்க எடுத்துக்கணும். இவங்க என்ன பண்ணணும், அந்த வீட்டில் யாராவது இப்போ விருச்சிக ராசியில் பெண்கள் இருந்தால் குங்குமச்சிமிழ் வெளியில் வாங்கி குங்குமம் வைக்கணும், சரிங்களா? கொலுசு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு பெண்களாக இருந்தால் கொலுசு இல்லாமல், ஆண்களாக இருந்தால் கட்டாயம் வெள்ளியில் ஒரு மோதிரம் இருக்கணும். அதுவும் யானை முடி வச்சு போடும்போது அது ஒரிஜினலாக போட்டால் தான் யானை முடி போடணும். பிளாஸ்டிக்கில் போட்டால் அது வேஸ்ட்டாக போயிடும். அப்போ வெள்ளியில் ஒரு விஷயம், வெள்ளி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மகாலட்சுமி. அவங்க கிட்ட அந்த விஷயம் இருந்துச்சுன்னா 100% அவங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி நிறையா பேருக்கு விருச்சிக ராசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அவங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் எப்பவும் இருக்கிறது அவங்கள தீர்க்கவே முடியாது. மனக்குழப்பம்னா என்னென்னா, ஒரு விஷயத்த செஞ்சுடுவாங்க, செஞ்சதுக்கப்புறம் அது நல்லா இருக்கா, நான் அப்படி செஞ்சுருக்கலாம்ல, கொஞ்சம் எனக்கு டைம் கிடைச்சா அப்படி, இந்த குழப்பத்துலேருந்து வெளியே வந்தாங்கன்னா அவங்க செய்யறது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயம். அவங்க இந்த ராசியில் குரு பார்வை 6ங்கும்போது காது அடைப்பு, கொஞ்சம் காது அடைப்பு,
கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரும். அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டா போதும். நிறைய தண்ணி குடிக்கணும். சரி, இப்போ இந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கும்போது காரிய தடைகள் அந்த மாதிரி ஏதாவது சிக்கல்கள் ஏதாவது இருக்கலாம்? அவங்க தூங்குற இடத்துல விருச்சிகம் அப்படின்னா என்ன? நீர் ராசி. அந்த நீர் ராசி பக்கத்துல அவங்க எங்க தூங்குறாங்களோ அதுக்கு பக்கத்துல வடகிழக்கு மூலையில ஒரு மண்பானையில தண்ணி நிரப்பி வச்சுக்க சொல்லுங்க. அப்போ ஒரு ஒரு அந்த காலத்துல ஏசி இருந்துச்சா, தண்ணி நிரப்பி அந்த காற்று அதில் படும்போது அதுலேருந்து குளிர் காற்று வருமா. அவங்க மனோநிலை ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு மாதத்தில் ஒரு முறை பௌர்ணமி இல்லை அமாவாசை, இப்போ நான் சொல்கிறது அமாவாசையில் கூட செஞ்சுக்கலாம். நவதானியத்தை வாங்கி ஊற வச்சு, இந்த குரு பார்வை 6ஆம் இடங்கனால அவங்க வாங்குற கடன் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகணும், சீக்கிரம் அடையணும், நோயிலேருந்து தப்பிக்கணும். இதுக்கு அவங்க நவதானியத்தை ஊற வச்சு அந்த தானியத்தை கொஞ்சம் வெல்லம் கலந்து பசுமாட்டுக்கு போட்டு வர சொல்லுங்க. அந்த ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை அவங்க குளிக்கிற தண்ணியில் ஊற்றி அவங்க குளிச்சுட்டு வரும்போது 2 விஷயமே ஆன்மீகம் தான். இவங்களுக்கும் சரியாயிடு, இவங்க கொடுத்த தானம் பண்ணக்கூடிய அந்த பசுமாட்டுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே மேம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரிகாரங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது பரிகாரங்கள் இப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் வேறு ஏதாவது பண்ணுங்களா மேம்? நம்ம என்னென்னா எல்லாரும் பரிகாரம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தான் சார். விருச்சிக ராசி எங்கே குளம் குட்டை இருக்கோ அது ஒரு கோயில் சார்ந்த இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க. கோயில் இருக்கணும், அந்த இடத்துல ஒரு ஆறு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருது மன அமைதி கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு அவங்க போகிறாங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க, அவர் அப்படியே போகிறாங்க சுற்றுறாங்க அப்படி வந்துடுறாங்க. அப்படி இல்லாமல் எந்த கோயிலுக்கு போகிறாங்களோ அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி ஒரு 2 நிமிஷம் அவங்க உட்காரும். ஏன்னா விருச்சிகம் என்றால் கர்ப்பப்பை. அப்போ எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அப்போ அங்கே உட்காந்து அந்த கருவறை அப்படிங்கிற அம்மனோ இல்லை எந்த ஒரு கடவுள் இருக்காரு ஒரு கண் கொட்டாமல் ஒரு 2 நிமிஷம் பார்த்தாங்கன்னா இந்த நெற்றிப்புன்னு அவங்களுக்கு வேலை செய்யும். அப்போ அங்கே இருக்க ஒரு சுழுமுனை அப்படிங்கிறது வேலை செய்யும். 100% அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. இதில் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் இதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ இந்த குரு பெயர்ச்சி காலங்களிலே ராகு கேது பெயர்ச்சியும் வருது. அதோட பலன்கள் இப்போ 2மே இருக்கும்னா பலன்கள் ஏதாவது அந்த மாதிரி பலன்கள் அதெல்லாம் ஏதாவது தடங்கள் ஏதாவது இதுக்கு பாதிக்குமா? ராகுங்கிறது இவங்களுக்கு பழக்கக்கூடிய விஷயம். அப்போ இவங்க துணி வியாபாரம் ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபுட்டு தொழில் பண்ணாலும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய கோயிலுக்குள்ள இவங்க போகணும். அதே மாதிரி மெயின் முக்கியமாக என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ அநாத பாடிகளை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்கனால் என்ன முடியுமோ அந்த ஒரு பணத்தை மாதந்தோறும் ஒரு 11 மாதம் கொடுத்துட்டு வந்தால் அதோடைய பலனை இவங்க அனுபவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டப்படும் போது அதை பண்ணட்டும். 11 மாதம் கம்பல்சரி பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் நல்லது நடந்துடும். அதுக்கப்புறம் அதை அவங்க கண்டினியூ பண்ணுறது அவங்களோட இஷ்டம். ஏன் அப்படின்னா அந்த விருச்சிகம் ஒவ்வொருவரும் பிறக்கக்கூடிய அமைப்பு. ஒவ்வொருவரும் எங்கிருந்து பிறக்கிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ அந்தடைய ஸ்தானம் கர்ப்பப்பைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கிருந்து பிறக்கக்கூடிய அமைப்பு. அப்போ பிறப்பு அப்படின்னா ஒன்று, இறப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ நம்ம பிறந்திருக்கோம், இறக்குறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம். புரியுதுங்களா? அதுபடி பார்க்கும்போது இவங்களுக்கு அற்புதமான பலன், இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி கொடுக்கும். இப்போ நீங்கள் அந்த தானம் கொடுக்குற அந்த ஒரு விஷயம் சொன்னீங்க. பொதுவாக தானம் கொடுக்கறது அந்த பசுமாட்டுக்குன்றப்ப அந்த கீரை, அந்த ஒரு வகை கீரை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நவதானியம்ன்றப்ப அதில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்குங்களா? கோமாதாக்குள்ள தானே எல்லா தெய்வமும் இருக்கு. அதுதான். இப்போ காமதேனு ஃபுல்லாக காமதேனு, அந்த காமதேனுடைய அமைப்பு என்ன அப்படின்னா அனைத்து தெய்வங்களும் உள்ளடங்கியது. அப்போ அந்த காமதேனு அப்படிங்கிறது இந்த இப்போ நம்ம சித்திரை 1 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போ இந்த சித்திரை 1 ஸ்டார்ட் ஆகும்போது யாருக்கு நம்ம விசேஷம்? சித்திரகுப்தனுக்கு. அப்ப இந்த சித்திரகுப்தன் எங்கிருந்து பிறந்தார்? அவர் பிறப்பே ஒரு வித்தியாசமானதுதான். ஏன்னா ஒரு தொழிலுக்காகவே அவர் படைக்கப்பட்டது. இப்ப நான் ஒரு தொழில் செய்ய போறேன், எனக்கு ஒரு உறுதுணை வேணும். நான் செய்யறதே உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு ஒரு உதவியாளன் வேணும்னா உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உதவியாளர் வேணும்னா புதுசா தானே பிறக்கணும். சொல்லுவாங்களா உனக்கு பிறந்து வரணும்னு. அப்படி பிறந்தவர் தான் காமதேனு வயிற்றில் பிறந்தவர் தான் சித்திரகுப்தன். அப்ப அந்த சித்திரகுப்தனுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா அனைத்து தெய்வங்களும் அடங்கிய காமதேனோட வயிற்றுல இருந்து பிறந்தது. அதனாலதான் நாங்க விருச்சிகம். அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இவங்க ஒரு சின்ன விஷயம் செய்யலாம். சித்திரகுப்தன் தனிச்ச சித்திரகுப்தனுடைய கோயில்கள்லாம் நிறைய இருக்கு. காஞ்சிபுரத்துல இருக்கு, தேனி மாவட்டத்துல எல்லாம் இருக்கு. இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இவங்க கொடுக்கும். இப்போ அந்த சித்திரகுப்தனுக்குன்னு தனி கோயில்கள் 100% இருக்கு. போயிட்டு வந்தா காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நம்மளுடைய பாபத்தை
மாற்ற முடியாது, ம். ஆனால் அதுலேருந்து வீரியத்தை குறைக்கலாம். இப்போ விழுவோம், அது எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் நம்ம அடிப்படாமல் வண்டி போயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, ஒன்றுமே இல்லாதவங்க டக்குன்னு விழுகிறாங்க, அட என்னப்பா வழியே இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுலேருந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு மாறுபடும். இந்த மாதிரி புதுசான பரிகார விஷயங்கள்லாம் நிறைய சொல்றீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி மேம். இந்த விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டதில்ல. இந்த நவதானியங்கள் மாட்டுக்கு பொதுவா வந்து அந்த அகத்திக்கீரை கரெக்ட். அகத்திக்கீரை எடுத்துட்டு போயிட்டு மாட்டுக்கெல்லாம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நவதானியத்த ஊற வச்சு அத எடுத்துட்டு போய் குடுக்கணுன்றதெல்லாம் புதுசா இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்றதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.